தெரியுமா? எப்படி? அவர் இங்க வந்திருந்தாரு. அவர் வந்திருந்த போதா ஐயரோட பையன் இதை வந்து கொடுத்தான். நானே அவர்கிட்ட தேதியை சொல்லிட்டேன். நல்லதா போச்சு. என்ன வேலை எங்க வந்தாரு? அக்காவை சைட் அடிக்குதா? என்னடி இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பேச்சு? போதும் போதும், நீ சொல்லுமா. அதை ஏன் கேக்குறீங்கப்பா? அவரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். நம்ம கவுண்டர் மாமா இல்ல, அவரோட வாழைத்தோப்பை குத்தகை எடுக்கிற விஷயமா உங்ககிட்ட சிபாரிசு கேட்டு வந்திருந்தாரு. அடடா, அவர் வந்தப்ப நான் இல்லாம போயிட்டேனே. அத பத்தி ஒண்ணும் இல்லப்பா, தோட்டத்தை பேசி முடிச்சாச்சு. எப்படி? பவானி அவர் கூட அமிச்சேன். கவுண்டர் மாமா உடனே ஒத்துக்கிட்டாங்களாம். நல்ல காரியம் பண்ணம்மா. எப்படியோ இந்த பையன் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசையும் பொறுப்புள்ளவனா இருக்கிறான். நீ அவனுக்கு ஏத்த மாதிரி பொறுப்புள்ளவளா இருந்தீன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் அக்கா பயங்கர பொறுப்புப்பா. ஏய் அப்பா, நாளைக்கே அவர் வீட்டுக்கு போகணுமா? ஆமாம்மா, முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல. நானே நேரில் போய் சம்பந்திய மாட்டேன் நிச்சயதார்த்த தேதி சொல்றதா மரியாதை. காலையில கிளம்பணும். இதெல்லாம் ரொம்ப அவசியமா? அதான் தேதி தெரிஞ்சு போச்சே. முந்திரி கொட்டை, அதான் முறைன்னு அப்பா சொல்றாருல, பேசாம உன் வேலை என்னவோ அதை பாரு. அப்பா என்ன ஃபார்மாலிட்டிஸோ, இப்பவே இந்த ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீதானா என்னை நினைத்தது, நீதானா என்னை அழைத்தது, நீதானா என் இதயத்திலே நிலை தடுமாறிட உலவியது, நீதானா. வணக்கம்மா. யாரது? ராசா இங்க வா, வந்து யார் வந்திருக்கான்னு பாரு. வணக்கம்மா. வாங்க வாங்க. சாரே, நல்லா பாடுறீங்க. பசன கோயில்ல பாடி பழக்கம். வாங்க. இருக்கட்டும். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. இருக்கு. நிர்மலா, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஆமா, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருக்கட்டும் தம்பி, அவங்க பக்கம் திருப்புங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. வாங்க. எப்படிமா, நல்லா இருக்கீங்க? மாப்பிள்ளை வெளியே போயிருக்கிறார் போல் இருக்கு. அம்மா, ஐயர் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு போயிருக்கிறாரு, வர 14ஆம் தேதி. அதான் உங்ககிட்ட நேரம் வந்து மரியாதைக்கு சொல்லிடலாம்னு வந்தேன். மாப்பிள்ளையே நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தார் போல் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னது, வீட்டுக்கு வந்திருந்தானா? ஆமாம்மா, உங்ககிட்ட சொல்லலையா? ஆமாம்மா சொன்னா. நான் தான் வேற எதையும் நினச்சிட்டு இருந்தேன். சரி, மாப்பிள்ளைக்கு தேதி தெரிஞ்சிட்டுது. இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட முறையா சொல்லணும்ல, அதான மரியாதை, அதுக்கு தான் வந்தேன். ஆமாம். அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுக்கு புடவை எடுக்கணும், அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அது நாங்கள் எடுக்க வேண்டியதானே, பார்த்து எடுத்துக்கிறோம். சரிம்மா, அது உங்கள் இஷ்டம். என்னது சட்டுன்னு உங்கள் இஷ்டம்னு சொல்லி ஒதுங்குறீங்க? எவ்வளோ ரூபாய்க்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கணும்னு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்க. ஏமா, அவர் தான் உன் இஷ்டம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன அவர் இஷ்டத்தை கேட்குற? சும்மா இருக்கழ்வி, அவர் சொன்னா என்ன தப்பு? அம்மா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்ன, ஒரு 2000 ரூபாய்க்கு எடுக்கலாமா? வெறும் 500 ரூபாய்க்கு எடுக்குமா? அதுவும் எனக்கு சம்மதம் தான். நிச்சயதார்த்த புடவை வெறும் 500 ரூபாய்க்கு எடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன தரந்தாழ்ந்தா போயிட்டோம்? இல்ல நாங்க என்ன அண்ணக்காவடியா? அம்மா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. வேணாம்மா, 5000 ரூபாய்க்கு எடுக்கு, அதுவும் சம்மதம் தான். அது சரிதான். நாங்க 5000த்துக்கும் 10,000த்துக்கும் நிச்சயதார்த்த புடவை எடுத்தாலும் நீங்க போறத தானே போட போறீங்க. ஒன்னும் கொட்டி கொடுத்து அனுப்ப போறது இல்லையே. அளவோடைய செய்வோம்.